சீனாவில் வேலையின்மையை மறைக்க அலுவலகத்தை வாடகைக்கு எடுத்து வேலை செய்வது போல் நடிப்பது சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. சிறிய நிறுவனங்கள் தொடங்கி பெரிய நிறுவனங்கள் வரைக்கும் பல நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களை திடீரென பணி நீக்கம் செய்யும் நடவடிக்கையில இறங்கி இருக்கிறாங்க. இப்படி அதிகரித்து வரும் வேலையின்மை காரணமா பணியாளர்கள் மத்தியில அதிருப்தியும் கவலையும் ஏற்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில சீனாவில் வேலையின்மையை மறைப்பதற்காக ஒரு புதுவித யுக்தியை கண்டுபிடிச்சிருக்காங்க. சீனாவில் ஹெப்பி மாகாணத்துல ஒரு அலுவலகம் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. இங்கு ஒரு நாளைக்கு வாடகையா 30 யுவான், அதாவது இந்திய மதிப்புல 350 ரூபாய் வசூலிக்கப்படுவதா சொல்லப்படுது. இப்படி தினந்தோறும் 30 யுவான் கட்டி காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த அலுவலகத்திலேயே தங்கி வேலை செய்வது போல காட்டிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இங்கு வரவங்களுக்கு மதிய உணவும் வழங்கப்படுறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பாஸ் போல நாற்காலியில் அமர்ந்து வேலை செய்வது போல பில்டப் செய்து கொண்டு புகைப்படம் எடுக்க வேண்டும் அப்படின்னா கூடுதலா 50 யுவான் வசூலிக்கப்படுறதா சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பலரும் வேலை செய்யற மாதிரி நடிச்சு சமூக வலைதளங்கள்ல புகைப்படங்கள் வெளியாகி வைரலான நிலையில அது பேசு பொருளா மாறி இருக்கு.